நொச்சி நொணா புளியம் தாயலம் விராலி வாதநாராயணம் முடக்கத்தான் வேப்பிலை மூங்கில் துளசி தும்பை 18வது நாள் தண்ணிக்கு இது எல்லாமே போடுவீங்க. இதுலேயும் ரொம்ப சிறப்பாக போடக்கூடிய ஒரு 4 வித்தியாசமான ஒரு வேறு சொல்லலாம். அந்த வேறு நீங்கள் போட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது என்னுடைய குருக்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மருத்துவம்னா உடம்பு வலியை ஃபுல்லாக போக்கக்கூடிய ஒரு நார் வேர், ஆலம் வேறு அரசம் வேறு. இது ரெண்டுத்தையும் நல்லா இடித்து எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேவலுடைய ஒரு ஃப்ரீனஸை சூப்பராக கொண்டு வரும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சேவல் தயாரில் அது ஒரு வாரமானாலும் இருக்கட்டும், இல்லை ரெடிமேட் தயாரிலாம் இருக்கட்டும், இல்லை முறைப்படி 21 நாள் ஜதை வச்சு தயார் பண்ணாலும் சரி, தண்ணி ஊற்றுறதுல நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே இந்த தழையை நான் சொல்லக்கூடிய இந்த 25 தழையில் அட்லீஸ்ட் 7 தழையை போட்டாவது எனக்கு கிடைக்காது. கிராமத்தில் ஈஸியாக கிடைச்சிடும், டவுனில் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அதனால் அந்த தழையில் என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சளவுக்கு கிடைச்சதை மட்டுமே வச்சு அவங்க தண்ணி ரெடி பண்ணி ஷேக்காக அடிப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் சேர்க்கணும், எந்த அளவுக்கு சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், அதை எந்த மாதிரி சேவலுக்கு நம்ம கொடுத்தா சேவல் மெயினாக தண்ணி ஊற்றும்போது சீக்காகாமல் ஏன்னா நம்ம நல்ல சேவல் நல்லாவே இருக்கும், நம்ம தண்ணி ஊற்றிட்ட பிறகு சீக்காகிடும். அது என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய சின்ன ஃபால்ட்டு தான். அந்த ஃபால்ட்லாம் இல்லாமல் அழகாக சேவலை பக்குவமாக தண்ணி ஊற்றி ஷேக்காக அடித்து அந்த ஷேக்கால் என்னென்னலாம் போடலாம், எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு விளக்கமாக ரொம்ப தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை சீக்கிரமாக சொல்ல பார்க்குறேன். அதுமாரி ஷார்ட்டாகவும் சொல்ல பார்க்குறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல பார்க்குறேன். சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்த்தோன்னா 10% தான், 90% சப்ஸ்கிரைப் பண்ணலை. ரீசன் என்னென்னா, நான் ஏதோ உங்களுக்கு பிடிக்காத மாதிரி வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு நிஜமாகவே ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லாவே சிறப்பாக எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை சிறப்பாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நம்ம தயாரில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணாலும் சரி, அவளுக்கு கண்டிப்பாக உடம்பு வலி இருக்கும். அந்த உடம்பு வலிக்கு தான் நம்ம அப்பப்போ நீச்சலை போட்டு சேவலை ஃப்ரீனஸ் பண்ணி சேவலை டைட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நடுவில் வரஷாக்கா அடிக்க சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே மூலதானம் இந்த 18வது நாள் தான். ஏன்னா இதுக்கப்புறம் 19, 20, 21 இந்த 3 நாளுமே இந்த சேவல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த 18வது நாளில் தண்ணி நம்ம ஊற்றுறதுக்கு எப்படிலாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு ஒரு பெரிய நாங்கள் குண்டான்னு சொல்லுவோம், நீங்கள் உங்கள் பழக்க வழக்கத்தில் எப்படின்னு தெரியல, அதை எடுத்துங்க. ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வேப்பிலை, துளசி, தும்பச்செடி, நொச்சி இலை, மூங்கில்னா மூங்கில் குருத்து, அப்புறம் நொணா இலை, புளிய இலை, தைலம், மஞ்சனத்தி இலை, விராலி இலை, வாதநாராயண இலை, ஆடதோட, முடக்கத்தான், அருகம்பில்லு, கொஞ்சம் நீர்மூழ்கி இலை இருந்தால் போதும், கீழாநெல்லி வேறு இருந்தால் பெஸ்ட்டு. ஓகேங்களா? குப்பைமேனி தழை. இதில் நொச்சி நொணா தைலம் இந்த 3 தழையும் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. மீதி எல்லாமே கைப்பிடி அளவு போட்டுக்கங்க. சரிங்களா? கூடவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியில் போட்டு இதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணீங்கன்னா, கரெக்டாக இந்த ஆலம் வேறு அரசு வேறு 2 வேறு நல்லா இடிச்சிட்டு, ஓகேங்களா, அது கூட ஒரே ஒரு திப்பிலி வச்சு நல்லா போட்டுருங்க. ஏன்னா அந்த திப்பிலி எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சேவலுடைய உடம்பு வலிலாம் எடுத்துருங்க. எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னே என்ன பண்ணிங்கன்னா, உப்பு மஞ்சள், சரிங்களா, நல்லா அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களால் கொதிக்க வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு தண்ணியை நல்லா எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் தண்ணியை போட்டு எதுவுமே ஆற்றாதீங்க. நல்லாவே அதுவாகவே காற்றுல நல்லா சில்லுன்னு ஆகிடும். சில்லுன்னு ஆகுதுன்னா உங்கள் கையில் வெதன்னு படுற அளவுக்கு சூட்டை வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் சேவலை நீங்கள் நிறைய மெத்தட் இருக்குது. நான் சொல்கிற கூட மெத்தட் புதுசாக போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பெரிய பாத்திரத்தில் சேவலை நிற்க வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணியை கழுத்தில் படாமல் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு சின்ன ஜக்கில் எடுத்து நல்லா பொறுமையாக மொண்டு ஊற்றுங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றும்போது காதுலையும் நாசிலையும் தண்ணி போகாமல் ஊற்றுங்க. சரிங்களா? ஊற்றிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கையில் எடுத்து தண்ணியை ஃபுல்லாக சேவலை முகத்தை கழுவி விட்டு கழுத்தில் நல்லா தொடச்சி விட்டுச்சுங்க. கொஞ்சம் நேரம் சேவலை எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த தழைலாம் இருக்குது பார்த்தீங்களா, தழை எல்லாத்தையுமே நல்லா ஒரு நாட்டு துணியில் வச்சு கொஞ்சம் சூடு கணக்கில் சேவல் மேலே நல்லா வச்சு ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துருங்க. இதுவே நீங்கள் கிட்டத்தட்ட 20 முதல் 25 நிமிஷம் ஆகிடும். சேவலை ஃபுல்லாக தண்ணி ஊற்றுவீங்க. இதுதான் உங்களுக்கு எளிய முறை. நீங்கள் புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றும்போது அன்றைக்கி நீங்கள் மெயினாக சேவலை நல்லா வெயில் இருக்கிற டைமில் தண்ணி ஊற்றுங்க. சரிங்களா? ஊற்றிட்ட பிறகு
ஒரு 4 மணி அந்த டைமில் என்ன பண்ணிங்கன்னா சேவலுக்கு புகை போடணுங்க. ஏன்னா சேவலுடைய ரெக்கை போட்டு இந்த நாசி அப்புறம் கட்டா கால் மடிப்பு வால் சைடு எல்லாத்துமே தண்ணி நீர் கோத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு துடைச்சாலும் சரி நீங்கள் புகை போட்டுட்டா சேவலுக்கு வந்து சளி வராமல் இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சாம்பிராணி புகையை போட்டு சேவலுக்கு காமிங்க. ரெக்கையை நல்லா விரிச்சிட்டு அது மேலே புகையை காமிங்க. புகையை காமினா கிட்டத்துமே காமிக்காதீங்க, கொஞ்சம் கேப் வச்சு காமிங்க. சேவலுக்கு சளி வராமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுதான் தண்ணி ஊற்றுற முறை. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வெயில் டைமில் ஊற்றுங்க புதுசாக போகிறவங்க. ஏன்னா நீங்கள் மேகம் மூட்டும் போது ஊற்றுனா சேவல் சீக்கிரம் காயாது, கொஞ்சம் அதனால சீக்கிரம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெயில் வர டைமில் ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு பார்த்தோன்னா லோடு ரொம்ப அந்த டைமில் வந்து ஃபுல் லோடு ஏற்றாதீங்க, ஒரு பாதி லோடு ஏற்றினா போதுங்க. சரிங்களா? இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு செய்முறை வேணும்னா நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் இருக்கும், இப்போ பாருங்கள். கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஒரு 2-3 வருஷம் கிட்ட ஆகிட்டு நினைக்கிறேன் அந்த வீடியோலாம் மேக் பண்ணி. முடிஞ்சளவுக்கு சர்ச் பண்ணி பாருங்கள். நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வீடியோவும் லென்த்தாக போயிட்டுருக்கு, இதோடு போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நல்ல டாப்பிக்கில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.